இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஐயா ராமராஜன் அவர்களே, ராசை மண்ணின் சொந்தங்களே கும்மாப்பட்டியின் சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் ஐயா தலைமையில். ஆனால் பக்தி உணர்வோடு இத்தனை பெரிய கூட்டத்தை முதல் முறையாக இப்போது தான் இங்கே பார்க்கிறோம். வேட்டிக்கு ஒரு ராமராஜ் அப்படின்னா விநாயகருக்கு ஒரு ராமராஜன். அந்த அளவுக்கு இந்த பகுதியை ஆன்மீக பூமியாக மாற்றி அன்னதான பூமியாகவும் மாற்றி இருக்கிறார். சுற்றி எல்லா இடத்துலையும் உணவு இது எல்லாமே இருக்கு. இந்த நேரத்தில் கவிதா ஜவஹர் அவர்களை வந்து மறுப்பது கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் அவங்க வரும்போது கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த ஊரை கேட்டாலும் எங்கள் ஊருன்றாங்க. ஆனால் ஒரிஜினலாக கோவிலூர் தான் எங்கள் ஊர்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜபாளையம், கும்மாப்பட்டி இப்படி போயிட்டே இருக்கு. மதுரைக்கு வந்தாலும் இது எங்கள் ஊருன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு பேச்சு ஜெயிக்கணும்னா ஐயா அடிக்கடி சொல்லுவார், கடவுளோட அருள் வேணும், அடுத்தது இந்த மைக்கு நல்லா இருக்கணும், அதை விட முக்கியம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு. ஒரு பேச்சு ஜெயிப்பதற்கு நாம முக்கியம் இல்லை, நம் கையில் அது இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்தின் கையில் இருக்கிறது என்றால் வாழ்க்கை ஜெயிப்பதற்கும் பிறர் கையில் தான் நாம் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும். அதுதான் உண்மை. இதில் நிறைய செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூமாப்பட்டி பையனுக்கு கூட ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சா? ஒவ்வொருத்தருக்கு எப்படியெல்லாம் யோகம் வருது. அவர் அங்கிருந்து, அம்மா எனக்கு வீடு இருக்குமா, கூட ஆட பொண்ணு இருக்குமா, இப்போ அம்மா சந்தோஷமா இருக்குமா வருத்தமா இருக்குமா? நல்ல அம்மா. அடே இனிமே உன் வாழ்க்கை உன் கையில் கிடையாது. சொல்லுமா சொல்லாதா? என்னம்மா நீங்கள் என்னென்ன கேள்வி. 40 பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றீங்களே ஆசிரியர்களே, ஒருத்தன் தானே நல்லா படிக்கிறான்னு கவிதா கேட்டாங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் நல்ல பள்ளிக்கூடம் பார்த்து சேர்க்குறீங்க? இப்போ நம்ம பிள்ளை தான் நம்பர் 1 பிள்ளைன்னு உங்களுக்கு பிறந்தோடனே தெரியும். எதுக்கு ராஜகுமார் மாதிரி ஒரு ஆங்கில ஆசிரியரை தேடி சேர்க்குறீங்க? இல்லைங்க, உங்கள் பிள்ளை தான் ரொம்ப புத்திசாலி தானே, எங்கே வேணாலும் சேர்க்கலாம்ல. அட்டை பள்ளிக்கூடம், தட்டி பள்ளிக்கூடம், கூரை இல்லாத பள்ளிக்கூடம் சேர்க்கலாம்ல. இருக்கிறதுலே எம்எல்ஏ சிபாரிசு வாங்கி, எம்பி சிபாரிசு வாங்கி நல்ல பள்ளிக்கூடம் நல்ல வாத்தியார்னு ஏன் சேர்க்குறீங்க? உங்கள் வாழ்க்கை தான் உங்கள் கையில் தானே. அம்மாவை அப்பாவை தான் கீழே விழுந்தா அம்மா வந்து தூக்குவாங்களாம், அப்பா வந்து டேய் எந்திரா உன் கையில் நீயே ஊனி எந்திரான்னு சொல்லுவாங்களாம். பார்த்தீங்களா? அவன் கையை அவன் ஊனி எந்திரிக்கிறதுக்கே அப்பான்னு ஒருத்தர் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை நான் சொல்லலை, சொன்னது கவிதா ஜவஹர், ராசையின் பெண். இந்த கதைகளை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாரும் கதை சொல்றீங்க. ஞானிக்கு முன்னாடி ஒரு பய போய் வேலையத்தவன் பட்டாம்பூச்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டானா. இந்த பட்டாம்பூச்சியே யார் கையில்னு கேட்டாராம். அவர் உடனே உன் கையில் தான் இருக்குன்னாராம். எது? பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறது. இப்போ இந்த பட்டாம்பூச்சியோடைய உயிர் யார் கையில் இருக்கிறது? நீங்கள் சொல்லுங்க ஐயா. நான் சொல்லலை, அந்த கதை அவங்க தான் சொன்னாங்க. இந்த பட்டாம்பூச்சியோட உயிர் யார் கையில் இருக்குது? அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஞானிக்கு இவனுக்கு வந்த சண்டைக்கு இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு? அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டு, அது பாட்டுக்கு தேன் குடிச்சது. அந்த பட்டாம்பூச்சி கையை இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருந்து யோசிக்குது, அடே நான் யாரு, நான் இருப்பனா இல்லையா, நாளைக்கு நான் பறப்பனா சொல்லுதா இல்லையா? இந்த கதையை ஏமா நீங்கள் கொண்டு வந்தீங்க? உங்கள் ஊர்னா என்ன வேணாலும் பேசிடுறதாம்மா. அதெல்லாத்தையும் விடுங்க. ஒரு வயலில் நெல் போட்டிருக்காங்க ஐயா. அங்கே அம்மா குருவி, குட்டி குருவி அதெல்லாம் பேசுது.
இதெல்லாம் நம்பணும். ஏன்னா ராஜபாளையத்தில் குருவிகள் எல்லாம் பேசும். அந்த மொழி வந்து கவிதா ஜவஹருக்கு தெரியும். அது என்ன மொழின்னு நீங்கள் போகிறப்ப பார்த்துக்கோங்க. அதில் அவன் வந்து நாளைக்கு பண்ணுறேன் இன்னைக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நாளைக்கு நாங்களே வந்து அறுவடை செய்வோம் அப்படின்னோடனே இந்த குருவி சொல்லிச்சா நம்மலாம் போயிடுவோம்னு சொல்லிச்சான். இப்போ என்னோட முதல் கேள்வி என்னென்னா, குருவிகள் எங்கேயாவது நெல்லுக்குள்ளே கூடு கட்டுதா? இல்லைங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க, கீழே இருக்காது, எப்போவுமே மேலே தான் இருக்கும். அதுவும் சிட்டுக்குருவினா மரத்தில் தான் இருக்கும். நெல்லில் கொத்தி திங்கும், கூடு கட்டாது. என்னம்மா தானம்மா உண்மை? நீங்கள் குருவியை பார்த்துருக்கீங்களாம்மா? அதெல்லாம் நாங்கள் தொலைக்கிட்ட முதல்ல வந்துட்டோமுங்க. நீங்கள் மேலே போங்க. குருவி பேசுகிறத கேட்டிருக்கீங்களாம்மா? என்னம்மா அது? கவிதா ஜவஹர் அவர்கள் சிறந்த பேச்சாளர், ரொம்ப நல்ல பேச்சாளர். அவங்க பேட்டியெல்லாம் நீங்கள் பாருங்கள். நான் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்தேன், கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் இன்றைக்கி இந்த தூரம் வந்திருக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என் கணவர். சொன்னீங்களா இல்லையாம்மா? நீங்கள் எல்லாம் பேட்டி நான் போய் சொல்லலைங்க, அவங்க வாக்குமூலத்தை நானே சொல்கிறேன். அவர் இங்கே இருக்காரையா, கலவரத்தை உண்டாக்கிறாருங்க. அவரைத்தான் முதல்ல சொல்லுவாங்க. என்னோட வெற்றிக்கு காரணம் அவர் கொடுக்குற உற்சாகமும் ஊக்கமும் ஒத்துழைப்பும். சொன்னாங்களா இல்லையா? அடுத்தது பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா மாதிரி, ஐயா சுகி சிவம் மாதிரி இருக்கிற பெரியவர்களின் ஆதரவு. எங்கேயாவது நான் நல்லா பேசினதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொன்னாங்களா? இதே நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறளில். அது எதுக்கு இருக்கு? நீ மன்னனாக இருந்தாலும் 4 கற்றவர்கள் அருகிலே அமர்த்தி அவர்களிடம் நீ ஏதாவது ஆலோசனை பெற்று கற்றுக்கொள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இப்போ மற்றவர்களின் உதவி தேவை. நான் மட்டும் ஒரு பேங்க் வேலைக்காரனா சாதாரணமாக இருந்திருந்தேன்னா இவ்வளவு காலம் பேச்சாளராக இருந்திருக்க முடியுமா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் படிக்கிற புத்தகங்களும் நீங்கள் சந்திக்கிற மனிதர்களும் தான் உங்களை வாழ்க்கையில் இன்னொரு உயரத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். ஐயாவை நான் சந்திக்கலைன்னா நான் பேச்சாளராக வந்திருப்பேனா? நான் என் கையையே ஊனி எந்திரிச்சேன். எங்கள் அப்பாவும் தான் சொன்னார், உன் கையை ஊனி எந்திரின்னு. எந்திரிச்சு அங்கனே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். நானும் எங்கள் அப்பாவுமா, எப்பா என் கையை நான் ஊன்றேன், உன் கையை நீ ஊன்று, 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஊனணும். வாழ்க்கையில் மேலே வரணும்னா 4 பேரை சந்திக்கணும், மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். இது தெரியாமல் அங்கேருந்து வந்து அவர் இந்த கோயம்புத்தூர்லேருந்து தனபால்னு ஒரு நல்ல நாராக நம்பிக்கையோடு இருந்தால் பூவெல்லாம் வந்து ஒட்டிக்குமா. இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுகிறது. இனிமேல் நீங்கள் வீட்டில் பூ கட்டணும்னா மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருங்க, நல்ல நாரை பக்கத்தில் வைங்க, வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, எல்லாம் வந்து ஒட்டிக்கும். தலையில் வச்சுட்டு போயிடலாம். ஏங்க அப்போ பழமொழியை சொல்லியிருக்கான், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். நார் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை, பூவோடு சேரணும். இதுதான் பிறர் கையில். அப்புறம் சச்சின் டெண்டுல்கர், அம்பானி கடலில் குதித்ததை தம்பியை சொல்லிட்டார். அம்பானி அவர் கடலில் குதிச்சார். இப்போ அவர் மகன் அனில் அம்பானி வீட்டில் சிபிஐ குதிச்சிருக்கு. 2000 கோடி எங்கே வச்சுன்னு தெரியல. அதுலேயே 2 பிள்ளைங்கள. முகேஷ் அம்பானி நல்லா இருக்கார், அவர் பையனுக்கு தாறுமாறாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார். கூட பிறந்தவன் அண்ணங்காரன்னு நினைக்கிறேன். 2000 கோடி எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சிபிஐ உள்ளே புகுந்துருக்கு. அவர் அவங்க அப்பா கடலில் குதித்தது மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்துருப்பாரு இல்லையாங்க? அது மட்டும் செய்யலையாங்க. என்னாச்சு சொல்ற? அதை விட இன்னொன்று, இந்த பில் கிளின்டன் கதை சொன்னார் பாருங்க, இது எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா. அதாவது எனக்கு தெரியலைங்க இந்த மாதிரி சொல்கிறது. ஒரு மனைவி உட்காந்துருந்தாங்களாம், பில் கிளின்டனும் அவர் மனைவியும் போய் பெட்ரோல் போட்டாங்களாம். சார் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அமெரிக்க ஜனாதிபதி தான் வண்டியில் உட்காந்துக்கிட்டு பெட்ரோல் போடலாம் போக மாட்டார். நம்ம பத்திரிகையில் எழுதிட்டாங்க. அப்படி நம்ம ஆளுக்கு பத்திரிகையில் இல்லை, இந்த தேவையில்லாமல் யாராவது எழுதுறது. நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியோடைய ஒயிட் ஹவுஸை போய் பாருங்கள், ஒரு 10 மைலுக்கு முன்னாடியே பூரா நிறுத்தி வச்சுருவான்.
ஜனாதிபதிக்கு இப்போ ட்ரம்ப் போகிறாருன்னா அவர் ஒன்று போய் உட்காந்துக்கிட்டானே 2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க அப்படியே சொல்லுவார். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு கிளம்பும்போது அவர் 2 பெட்டி கொண்டாந்து வச்சாராம். வச்சு அந்த பூவாளி எடுத்து தண்ணி ஊற்ற சொன்னாராம். நான் எதையுமே எடுத்துகிட்டு போகலன்னு அதில் காட்டணுன்றதுக்காக. ஏங்க, அவர் எவ்வளவு அப்பழுக்கற்ற மனிதர். எல்லாரும் முன்னாடி ஒரு தண்ணியை ஊற்றி அவர் காட்டணும்னு இருப்பார். இன்னொன்றுங்க, ஜனாதிபதி மாளிகையை காலி பண்ணி போகும்போது அவர் சூட்கேஸை நம்ம ஊருக்கு போகிற மாதிரி தூக்கிட்டா போவார். அவருக்கு 1000 பேர் இருக்காங்க. இந்த நாட்டின் முதல் குடிமகன். அவர் காரில் ஏறி போவாரே தவிர அவர் பெட்டி படிக்கலாம் எவனாவது கொண்டு வந்து வைப்பான். அதாங்க உண்மை. நீங்கள் இங்கே பாருங்களேன், இப்போ இங்கேருந்து எப்போயாவது விமானத்தில் சென்னைக்கு போங்க. இப்போ நீங்களாம் விமானத்தில் போனீங்கன்னா உங்கள் லக்கேஜ் எல்லாம் போய் எடுக்கணும். நம்ம ஊரில் இருக்கிற பெரிய தலைவர்கள் யாராவது லக்கேஜ் எடுக்கிறதுக்கு நின்றுருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? விமானத்தில் போனவங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் இருக்குங்க. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. அவர் நேராக வண்டி ஏறி போயிடுவார். லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க. எத்தனை கதையா இப்படி வச்சுருக்கீங்க? பில் கிளின்டன் செஞ்சார். யாரும் போய் பெட்ரோல் போட மாட்டாங்க. அப்படியே அவர் ஒய்ஃப் நினச்சிருந்தாலும் அவரை ஜனாதிபதி ஆக்கியிருக்க முடியுமா? என்னத்தை சொல்ல ராஜ்குமார் சார், ஒன்று வச்சுக்கோங்க, இன்னும் 1 2 சொல்லி காலையில் காப்பி குடிக்கணும்னா யார் கையில் இருக்காது? பால் யார் கையில் இருக்குது? பால்கார வரலைன்னு வைங்க, என்னம்மா ராசை மண்ணிலும் அதுதான். பால்காரர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாருன்னு வைங்க, குறுக்கு நெடுக்கு நடக்க வேண்டியதான். காப்பி எங்கே? பால்காரர் வரட்டும். ஒரு ஆஃப்டர் ஆல் காப்பியே பால்காரர் கையில் இருக்குது. உங்கள் பிள்ளை பள்ளிக்கூடம் போகணும், யார் கையில் இருக்குது? ஆட்டோக்காரர் கையில் இருக்குது. உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும், யார் கையில் இருக்குது? வேலைக்காரம்மா கையில் இருக்குது. இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையாங்க? இவ்வளவும் மற்றவங்க கையில் இருக்குது. உங்கள் கையில் என்ன இருக்குது? கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, பேச்சு இருக்குது, என்ன இருக்குது? நாம் பிறரை சார்ந்து தான் வாழ்கிறோம். அதானே உண்மை. பிறர் கையில் தானே நம்ம வாழ்க்கையின் பெரும்பகுதி இருக்குது. குமாரசாமி ராஜா ஐயாவை பற்றி இவங்க சொன்னாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவர் உடல் நலமில்லை, நான் ஓய்வு பெறுகிறேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம். அந்த காலத்தில் இருந்தவங்களாம் பதவி வேண்டாம்னு சொன்னவங்க. அப்போ உடல் நலம் இல்லாது இருந்தார் குமாரசாமி ராஜா. அவரை கட்டாயப்படுத்தி தான் இந்த பதவிக்கு வர சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த காலத்தில் அது மெட்ராஸ் பிரசிடென்சி, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திரா வரைக்கும் போய் அவர்கிட்ட நேரு தலைமையில் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் இதை ஏற்றுக்கங்க. 2 காரணம். நம்முடைய அரசு வந்து ஆந்திரா வரைக்கும் இருக்குது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு தெலுங்கு தெரியும், உங்களுக்கும் தெலுங்கு தெரியும். பிரச்சனை வந்தால் ஈஸியாக சமாளிப்பீங்கன்னு எல்லாரும் சொல்லி கட்டாயப்படுத்தினதால் தான் அவர் ஒத்துக்கிட்டார். நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னு வைங்க, எதிரில் இருக்கிற ஒரே ஆள் ஒரு கமெண்ட் அடித்தானா நீங்கள் ஒன்றுமெல்லாம் போயிடுவீங்க. உங்களே யாராவது பார்த்து 4 தடவை என்ன நீங்கள் மெலிஞ்சிக்கிட்டே போகிறீங்க, இது கவலை இருக்கா, முகம் சரியில்லையே, வர வர மெலிஞ்சிக்கிட்டே போகிறீங்க, 10 தடவை சொன்னான்னு வைங்க, இங்கே போய் வீட்டில் கண்ணாடி முடியாது நிற்பீங்க. மெலிஞ்சிட்டேனா, நான் மெலிஞ்சிட்டேனா சார்? ஒன்றும் இல்லை சார், அது காதுக்குள்ளே ஓதிக்கிட்டே இருக்கும் சார். அதனால தான் இளம் பிள்ளைங்க ஏன் காதல் வயப்படுறாங்க. 15 வயசு 16 வயசு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளை யாராவது நீ அழகாக இருக்கன்னு சொல்லியிருக்கோமா? அப்பா சொல்கிறாரா, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கடி. அம்மா சொல்லுதா, ஏன் மூஞ்சி அங்கே வச்சு கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்க, உன் முகரையே ஓயாமல் கண்ணாடியில் பார்க்கணும், அப்படி தானே அம்மா சொல்லுது. ஆனால் எங்கேயோ ஒரு கிறுக்க அந்த பொண்ணை பார்த்து, ஓ கிரேட், யூ ஆர் லுக்கிங் ஆசம் அப்படின்றால, இது அவள் காதலை சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நாம் தோற்றம், நம்முடைய சிந்தனை எல்லாத்தையுமே யாரோ எங்கிருந்தோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. அதுதான் நம்மளை பார்க்கறதுனா. இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வாணிகம் நடக்குது. இப்போ இந்தியாவோட வாணிகம் எதை நம்பி இருக்குது? ட்ரம்ப்பு போட போகிற வரியை நம்பி இருக்குது. அவர் மட்டும் நாளை கழித்து 50% வரி போட்டார்னா கதை முடிஞ்சிச்சு. என்னென்ன பாதிப்பு வரும்னு நமக்கே தெரியாது. ஏற்றுமதி பாதிக்கும், பொருளாதாரம் பாதிக்கும், திருப்பூர் மாதிரி இருக்கிற பனியன் தொழில் பாதிக்கும். இப்போ நம்ம சொல்லலாம்ல, எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில், ட்ரம்ப் ஆகுது சொல்லலாமா? நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
அவருக்கு என்ன, ரஷ்யாவை பழி வாங்குறதுக்கு இந்தியாவை போட்டு பார்க்குறாரு. இப்போ நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது? ரஷ்யாட்ட இருக்கா, அமெரிக்காட்ட இருக்கா, யார்கிட்ட இருக்குது? நிறைய சொல்லலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பிரச்சனையான ஆள்னு வைங்க. என் வீடு கோகுலம் சார், என் வீடு அருமையான வீடு சார்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரன் சாயந்தரம் 6 மணிக்கு அரசாங்க கடைக்கு போயிட்டு வந்து 12 மணி வரைக்கும் கத்துறான்னு வைங்க, நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா? சொல்லுங்க, இருக்க முடியுமா? எனக்கு என்ன, என் மனைவி நல்லவள், நாங்கள் ஒற்றுமையாக பேசுகிறோம், சொல்ல முடியுமா? முடியாது. நிறைவாக விநாயகர் திருக்கோயில், மகாபாரதம் வியாச முனிவரின் மனதில் தயாரான ஒரு கற்பிதமான காவியம். ரொம்ப காலமாக அவர் மனசுலேயே சேர்த்து வச்சுருந்தாரா மகாபாரத கதையை. அதை எப்படி எழுதுறதுன்னு அவருக்கு தெரியலை. பிரம்மாட்ட கேட்டாரா, இது புராண கதை. பிரம்மாட்ட கேட்டிருக்கிறாரு, என் மனசில் இருக்குது பாரத கதை, ஆனால் எழுதுறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இப்போ பிரம்மா சொன்னாரா, கணபதியை நினை. கணபதி வந்திருக்கிறாரு. அப்போ சொல்லியிருக்கிறாரு, நிறுத்தாமல் நான் எழுதுவேன், நீ விடாமல் சொல்லணும். நிறுத்தினா திரும்ப எழுத மாட்டேன். இவர் விடாமல் சொல்லியிருக்கிறாரு. எழுதுவதற்கு அன்றைக்கு கணபதி தன் தந்தத்தை ஒடித்து எழுதினார். ஏன்னா ஒரு மகாபாரதம் அரங்கேறி மக்கள் மத்தியில் வருவதற்கு கணபதியை துணை கொண்டுதான் வியாசரால் செய்ய முடிந்தது என்றார். பரீட்சை எழுதுகிறோம், எழுதுகிற வரைக்கும் என் கையில் தான். அப்புறம் மார்க் போடுறது யார் கையில்? ராஜகுமார் கையில். அவர் தானே வாத்தியார். அவர் நினச்ச இதுக்கு 8 போடு, இதுக்கு 10 போடு. இது 8 10ன்றதை யார் முடிவு பண்ணுறது? யார் முடிவு பண்ணுறது? யாராவது கேட்க முடியுமா? 1 வேர்டு கேள்வினா டிக் அடித்து 1 மார்க் போடலாம். எஸ்ஏ கேள்வினா அவர் போடுறது தானே மார்க்கு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முதலில் இறைவன் கையில், பிறகு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கையில். ஐயா ஒரு பயணம்னு சொன்னார், அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பயணத்தில் எப்போவுமே துணை ரொம்ப முக்கியம். துணையோடு அல்லது நெடுவழி போகையில் துணை இருந்தால் தான் நீங்கள் வழி பயணம் நல்லாயிருக்கும். வண்டி பயணமும் வாழ்க்கை பயணமும் நல்ல துணை கிடைத்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் கல்யாணத்தில் அந்த அம்மா கையை நம்ம கையில் பிடிச்சி கொடுத்து 2 பேர் பத்திரமா போங்க, பேசிக்கிட்டே போங்க, சண்டை போடாமல் போங்க. இனி உன் வாழ்க்கை யார் கையில்? அவன் கையில். அவன் வாழ்க்கை யார் கையில்? உன் கையில் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. விநாயகர் சந்நிதி முன்னாடி அவரை முன்னாடி வச்சு நல்ல துணையோடு வாழ்க்கையை நடத்தலாம். வினை வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செய்யலாம். அதானே, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். வினை வலி, தன் வலி, மாற்றான் வலி, துணை வலி. பகைவனுடைய துணையையும் பார், உன்னுடைய துணையையும் பார்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்னா அதுதான் உண்மை. பிறர் கையில் தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. சாமி.